أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: اجتنبوا الخمر فإنها مفتاح كل شر صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருவிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா குற்றங்களையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று எவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கவும், எத்தகைய பாவங்கள் தீமைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு ஏவிருக்கிறார்களோ அத்தகைய தீமைகளில் இருந்து விலகி வாழ்வதற்குரிய உயர்ந்த வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாமெல்லாம் 2024 வருடம் நிறைவுறப் போகிறது என்கின்ற எண்ணத்திலும், 2025 ஆண்டு துவங்க இருக்கிறது என்கின்ற சிந்தனையிலும் பெரியவர்களும் சிறியவர்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்கின்ற பின்னணியில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளமாய் பாவங்களில் மூழ்கக்கூடிய நிலையும் அதற்கான காரணங்களும் இன்றைக்கு பிற சமுதாயத்தில் என்பதை விடவும் நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களிடத்தில் அது அதிகமாகிவிட்டது என்பதை குறித்து உண்டான சிந்தனை பெறுவதற்கான நிலை காலமாக இருக்கிறது. அது குறித்து சிந்திப்பதற்கான, அது குறித்து இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலச்சூழல் அவசியம் இருக்கிறது. புதிய ஆண்டு பிறக்கிறது, முதலில் புரிய வேண்டிய செய்தி அது நமக்குரியதல்ல. ஜனவரியினுடைய முதல் தேதியை மகிழ்ச்சியோடு
இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடக்கூடிய நாம் நம் சமூகத்தில் நமக்காக ஹலீஃபாக்களின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஹிஜ்ரியினுடைய ஆண்டை நினைவு கூறுவதை நாம் முற்றிலுமாக மறந்து விடுகிறோம். இன்றைய நாளினுடைய தேதி நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் இருக்கின்ற இந்த மாதம் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய எண்ணிக்கை முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே நிலையை அப்படியே நம் சமூகத்தில் உள்ள இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமான ஆண்டினுடைய எண்ணிக்கை, இந்த மாதத்தினுடைய பெயர், நாம் இருக்கின்ற இந்த பிறையினுடைய எண்ணிக்கை, இவைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையானவர்கள் தடுமாறி விடுகிறோம். தெரிகிறதில்லை என்ன மாதத்தில் இருக்கிறோம் என்பது கூட தெரியாத சூழலில் நமக்கான நம்முடைய மார்க்கத்தில் நமது இஸ்லாத்தில் நாம் பின்பற்றுவதற்காக வேண்டி, நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஹலீஃபாக்களின் மூலமாக வழிகாட்டுதலாக ஹிஜ்ரியினுடைய ஆண்டு நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆண்டும் மாதமும் தேதியும் நம்முடைய சிந்தனையில் இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிற சமுதாயத்தில் அவர்களுக்கான ஆண்டினுடைய துவக்கத்தை நமக்குரிய ஆண்டினுடைய துவக்கம் போல நாம் எண்ணிக்கொள்கிறோம். இன்றைக்கு அப்படி ஆகி போனது. சில நபர்கள் புத்தாண்டுகளுக்காக வேண்டி புதிய ஆடை எடுப்பது, புதிய ஆடையை அணிகிறார். அது தவறான காரியம் அல்ல. புதிய ஆடையை அணிவதை மார்க்கம் தடை செய்யல. ஆனால் நாம் எந்த நோக்கத்திற்கு அணிகிறோம் என்பதை பார்க்கணும். இது ஒரு பகுதி. பாவங்கள் என்கின்ற பட்டியலை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். பிற சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய நிலைகளை, அவர்களுடைய மகிழ்ச்சியை, அவர்களுடைய கொண்டாட்டங்களை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நாம் இப்படித்தான் ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை சொல்லித் தந்திருக்கிறது. பிற சமுதாயத்தவர்களோடு நல்ல முறையில் நட்புறவு கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்திய தேசத்தில் பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல சமயத்தவர்கள், பல மதத்தவர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். அதனால் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய யதார்த்தமான நிலை. இந்த நாட்டினுடைய முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்று பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த நாட்டில், இந்த தேசத்தில் இருந்து கொண்டு பிற சமயத்தவர்களை மதிக்காமல் இருப்பது, அவர்களோடு சேராமல் பிரிந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தின் வாயிலாகவே நமக்கு சொல்லப்படாத விஷயங்கள். நாம் விளங்கிக் கொள்ளணும். நல்ல முறையில் மனித நேயத்தோடு, மனித பண்புகளோடு வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த இடத்தில் அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதாகவெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. விபத்தை சிக்கிய அந்த மனிதருக்கு அவருக்கான என்ன முதலுதவி செய்ய வேண்டுமோ அத்துணை காரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்கி வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் பிறருடைய சிரமங்களை சுமந்து கொள்கிறீர்கள் அப்படின்னாங்க. வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் ஹிராவினுடைய குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த முதல் தடவை ஒரு விதமான காய்ச்சல் ஏற்பட்டு வீட்டில் வந்து எனக்கு போர்வை பொருத்துங்கள் என்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்வை பொருத்திவிட்டு
தன்னுடைய கணவருக்கு அருகில் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன், ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்குது அப்படின்னாங்க. அந்த இடத்தில் தான் உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களில் சிறந்த பெண்மணியாக விளங்கியவர்கள், பெருமானாருடைய நாவின் மூலமாகவே சிறந்த பெண்மணிகளுடைய பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுக் கொண்டவர்கள், மனைவியான இருந்து கொண்டு அவர்கள் கடவுளுக்குண்டான ஆறுதலை அழகாக சொன்னார்கள். வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லி காட்டி பெருமானாருக்குரிய சிறப்பம்சங்களை சொல்கின்ற பொழுது, நீங்கள் பிறருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்கிறார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒருவர் சிரமப்படுகின்ற நேரத்தில் அவருடைய சிரமத்தை நீக்குவதற்கான முதல் விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வான்முறை குர்ஆனினுடைய வாக்கியங்களும் நமக்கு இடம்பெற்று சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மார்க்கம் நமக்கு பிற மனிதர்களோடு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிற சமயத்தவர்கள், அவர்களை ஒதுக்குங்கள் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுங்கள். அதனால் தான் ஈதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார்கள் என்பது வரலாறு. கொண்டு செல்வது ஈதருடைய ஜனாசா. ஒரு ஈதருடைய ஜனாசாவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை இது உம்மத்துமார்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த இடத்தில் எழுந்து நின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் இப்படித்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறது. நல்ல விஷயங்களில், நல்ல காரியங்களில் நாம் மனித நேயத்தோடு பிற சமயத்தை சார்ந்தவர்களிடத்தில், பிற மதத்தவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு முழுவதுமான அனுமதியை மார்க்கம் தருகிறது. அதே நேரத்தில் அவர்கள் கொண்டாடக்கூடிய, அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு புனிதமான தினங்களில் அவர்களைப் போல் நாங்களும் கொண்டாடுகிறோம் என்கின்ற பெயரில் பாவங்களை சம்பாதிப்பதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஒருபோதும் அனுமதிக்கலை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய பின்னணியில் எவ்வளவு பெரிய பாவங்கள் நடக்கிறது. குறிப்பாக போதை வஸ்துக்கள் பரிமாறப்படுகிறது. மதுபானங்களுடைய நிலையில் ஒரு அறிவிப்பு, ஒரு புள்ளி விவரம். நம்முடைய தேசத்தில் முஸ்லிம்கள், அதில் குறிப்பாக இளைஞர்கள், அதில் பெருமளவில் அந்த தவறை செய்கிறார்கள், பெருமளவில் அந்த தவறில் ஈடுபடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் முதலில் விளங்க வேண்டும், போதையினுடைய அனைத்து வஸ்துக்களும் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது. போதை தடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் கேட்கிறாங்க மதுபானத்தை குறித்து. இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அப்படிங்கிறது நாம புரியணும். பாவமே என்று எண்ணாத சூழலில் நண்பர்களோடு சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி குடித்துக் கொள்வது, நண்பனுடைய திருமணம், அதனால் அவனுடைய அன்பளிப்பாக மது தர வேண்டும், போதைக்கான வஸ்துக்கள் தர வேண்டும் என்று பேசிக்கொண்டு அதை அருந்திக் கொள்வது, கவலை தனக்கு மிகைத்து விட்டது, அதனால் நான் குடித்து அதை தீர்த்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒன்றுக்கும் உதவாத காரணங்களை முன்வைப்பது. அருமையானவர்களே, இவைகள் எதுவாக இருந்தாலும் மார்க்கம் முற்றிலுமாக மது போதை விஷயத்தை தடை செய்திருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அல்கமத்து பின் வாயில் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அமர்ந்து கொண்டு மதுவை குறித்து கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு கேள்வி, இரண்டாவது முறையும் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது, மது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா. மூன்றாவதாக கேட்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்ன ஒரு தோழர் சொன்னார், யா நபி அல்லாஹி இன்னஹா தவாவுன், அல்லாஹ்வினுடைய தூதரே அது நிவாரணமானது தானே. ஏனென்றால் அன்றைக்கு அந்த அரபியர்கள் அவர்கள் குடிக்கக்கூடிய மதுபானத்தினுடைய நிலை என்பது வேறு, அதை நம்ம புரியணும். பழத்தை சாரெடுத்து அதை சில நாட்கள் பக்குவப்படுத்தி அதில் போதை உண்டாகக்கூடிய ஒரு புளிப்பினுடைய தன்மை ஏற்பட்ட பின்னால் அதையும் குடிக்கக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. ஒரு தோழருடைய கேள்வி, அது மருந்தாகத்தானே இருக்கிறதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக பதிலை சொன்னார்கள். லா, இல்லை, வலாகின்னஹா தாஉன், நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, அது நோய்தான், நோய்க்கான மருந்து அல்ல என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பல்வேறு பாதிப்புகள், உடல் உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள் எல்லாம் செயல் இழந்திருக்கிறது. காரணம் என்ன? மது குடிக்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருந்தார். நிறைய நம்ம கேட்டிருக்கோம். மருத்துவருடைய ஆழமான அழுத்தமான ஒரு அறிவுரை, இனிமேல் நீங்கள் மதுவை குடித்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எச்சரிக்கிறார். எவ்வளவு பெரிய விபரீதமான, உயிரை பறித்து கொள்ளக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் அது கொண்டு சென்று விடுகிறது. இன்றைய காலத்தில் நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், வலாகின்னஹா தாஉன், மது என்பது மருந்தல்ல, அது நோய் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், மதுவை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். கடைசியாக மது தடை செய்யப்பட்ட வசனம், லா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா, லா தக்ரபு ஸலா வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில தொழுகைக்கு வராதீங்க. ஆரம்ப நிலையில் யஸஅலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நபியே உங்களிடத்தில் மதுவை குறித்தவர்கள் கேட்கிறார்கள், நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, நன்மையை விட தீமை அதிகம் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான் முதல். அதற்கடுத்து தொழுகையில் ஒரு நேரத்தில் இடையூறு ஏற்பட்ட பொழுது வசனங்களை மாற்றி அமைத்து ஓதிய ஒரு நிலை வந்தபோது தோழர்களில் சிலர்கள் தொழுகை நடத்தினாங்க. அதில் தொழுகை வைக்கக்கூடியவர் மது அருந்திய நிலையில் இருந்திருந்தார். அவர் ஓதிய வசனங்கள் மாற்று கருத்தை உள்ளடக்கியதாக வந்தபோது அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வஅன்தும் சுகாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் போதையோடு இருக்கும் நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். இது ஒரு கட்டத்தில் தடை செய்யப்பட வேண்டிய கடைசி வசனமாக அல்லாஹ் இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, மது, சூதாட்டம், அம்பு குறிபாய்த்து எரிதல், இது மாதிரியான விஷயங்கள் ஷைத்தானுடைய செயல்கள், அதை விட்டு நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தடையினுடைய வசனத்தை இறக்கினான். இந்த வசனத்திற்கு அடுத்து அல்லாஹ் பேசக்கூடிய இன்னொரு வசனம், இன்றைக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவரையிலும் நட்பிலே இணைந்து வாழ்ந்தவர்கள், மதியை இழக்க செய்யக்கூடிய இந்த மதுபானத்தை அருந்திய சில நிமிடங்களில் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். குரோதம் என்பது உள்ளத்தில் வளர்ந்து விடுகிறது, கோபம் மிகைத்து விடுகிறது, தவறுதலான வார்த்தைகள் என்ன நடக்கிறது என்பது கூட அறியாது மதியை இழந்து விடுகிறார்கள்.
அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறான், இன்னம ஷைத்தானு யுரீது அய்யுகிய பைனகுமுல் அதா வல் பஅதா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். இன்னமா யுரீது ஷைத்தானு, நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் வெறுப்பையும் பகைமையையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் நாடுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, மது தடை செய்யப்பட்டிருக்கிறது, முற்றிலுமாக அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொன்ன வாக்கியம், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பஅதா ஃபில் ஹம்ர் வல் மைசிர். சூதாட்டத்தின் மூலமாகவும் மதுவின் மூலமாகவும் போதையின் மூலமாகவும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் விதைக்க நாடுகிறான். அதனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து, தொழுகையில் இருந்தும் நீங்கள் திரும்பி விடாதீர்கள், நீங்கள் இந்த பாவமான காரியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, புத்தாண்டினுடைய கொண்டாட்டத்தினுடைய பிரதான விஷயமாக மது அருந்துதலை இன்றைக்கு வழமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் வேதனைக்குரிய செய்தி என்ன என்று சொன்னால், நம் சமூகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இளைஞர்களில் சிலர்கள் பாவம் தடை செய்யப்பட்ட காரியம் என்று தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் நம்மோடு நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக பாவத்தை அவர்கள் செய்து விடுகிறார்கள். நம் நிறைவான செய்திகளை இந்த மது சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு பெரியவர்களும் இருக்க வேண்டும், இளைஞர்களும் இருக்க வேண்டும், சிறியவர்களுக்கும் அது குறித்து உண்டான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மது அருந்தக்கூடிய நிலையில் ஒருவன் மரணத்தை அடைந்தால் அவனுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை செய்தினா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க அறிவிக்கிறாங்க, மன் லக்கியல்லாஹு முதுமின ஹம்ரின், தொடர்படியாக மதுவை அருந்தக்கூடிய ஒருவன் இறைவனை சந்தித்தால், எப்படி சந்திப்பார் அப்படின்னா, மரணம் அடைஞ்சிடறாரு. வளமையா குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் மரணம் அடைகிறார், அவர் இறைவனை எப்படி சந்திப்பார்? லக்கியஹு கஆபிதின் வஸரின், சிலைகளை வணங்கக்கூடிய ஒருவர், ஒரு வணக்கசாலி, சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், சிலைகளை, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் அல்ல, சிலைகளை வணங்கக்கூடியவன், இணை, சுருக்கமாக சொல்வதானால் இணை வைக்கக்கூடிய ஒருவன் இறைவனை எப்படி சந்திப்பாரோ அதுபோல்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மதுவினுடைய பழக்கத்தை குடிக்கக்கூடிய போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலையை எவர் கடைபிடித்து வந்தாரோ அவர் மரணித்து விட்டால் அவர்களை போன்றுதான் இறைவனை இவர் சந்திப்பார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் சில பாவத்தை அடையாளப்படுத்துகிறது, சில காரியங்கள். இந்த மார்க்கத்தில் இரண்டையும் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். சில நல்ல காரியங்கள், நீங்கள் அதை செய்தால் இந்த நன்மை இருக்கிறது, இந்த பதவி இருக்கிறது உங்களுக்கு என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில பாவங்கள், இதை செய்தால், இதை செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த நிலையில் இருக்க மாட்டீர்கள் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்குரிய தண்டனை என்ன என்பதையும் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் என்ன நிலையில் இருப்பீர்கள் என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யுஸ்னி வஹுவ முஃமினுன். விபச்சாரம் புரியக்கூடிய ஒரு மனிதன், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் அவர் விபச்சாரம் செய்வதில்லை அப்படிங்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாவத்துக்குள்ள நீ உன்னை இணைச்சிக்கிட்ட அப்படின்னா அந்த இடத்துல நீ மூமினுடைய பட்டியலில் இருந்து என்ன செய்யற, நீ விலகி விடுகிறாய் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமினுன். மதுவை அருந்தக்கூடியவர், போதை வஸ்துக்களை உண்ணக்கூடியவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் அந்த காரியத்தை அவர் செய்வதில்லை. போதை வஸ்துக்களை, மதுவை ஒருவர் அருந்துகிறார், மதுவை போதை தரக்கூடிய ஒரு பொருளை, வஸ்துவை அவர் உண்ணுகிறார், மார்க்கம் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால்
அந்த காரியத்தை அவர் செய்கின்ற பொழுது அவர் மோமினுடைய நிலையில் இருப்பதில்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல அடுத்து ஒன்றை சொன்னார்கள், வலா யஸ்ரிக்கு ஹைன யஸ்ரிக்கு வஹுவ முஃமினுன். திருட்டினுடைய காரியத்தை செய்கின்ற பொழுது இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலையில் இருந்து கொண்டு அவர் திருடுவதில்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாவங்கள், விபச்சாரம் புரிவது, மது அருந்துவது, போதை வஸ்துக்களை அருந்துவது, திருடுவது, இது மாதிரியான பாவச் செயல்கள், இந்த செயல்களில் ஒரு மனிதர் ஈடுபடுகின்ற பொழுது, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அந்த காரியத்திற்குள் இறங்குகின்ற பொழுது அவர் அந்த நிலையில் இருந்து முஃமின் என்கின்ற அந்த நிலையில் இல்லாத நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இடத்தில் அவர் முஃமினாக இருக்க மாட்டாருங்கிறாங்க. அருமையானவர்களே, சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மது அருந்திருக்கிறீர்களா, மது குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு அரபுலகத்தில் விருந்தினர்களை கவனிப்பது என்பது மதுவை கொண்டு கவனிப்பார்கள். மது தன்னிடத்தில் அதிகமாக இருப்பதை பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. தன்னுடைய இல்லத்தில் அதிகமான மது பானங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய நிலை அன்றைக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் மது குடிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒருபோது நான் செய்தது கிடையாது. சொல்லிட்டு சொன்னாங்க, மனிதனுடைய மனிதத்தன்மையை இழக்க வைக்கக்கூடிய அந்த செயலை நான் ஒருபோதும் செய்ததில்லை என்றார்கள் சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா இஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். மதுவை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மதுவை, போதை வஸ்துக்களை அருந்துவதை, குடிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். ஏனென்றால் அது பாவங்களினுடைய தாயாக இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்திகளை அவங்க தொடர்ந்து பேசிட்டு வரும்போது ஒரு கடைசியாக ஒன்றை சொல்வார்கள், வல்லாஹி லா யஜ்தனியுல் ஈமானு வ இத்மானுல் ஹம்ரி இல்லா லயூஷிகு அன் யுஹ்ரிஜ அஹதுஹுமா சாஹிபஹு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மது அருந்தக்கூடிய, தொடர்ந்து மது அருந்தக்கூடிய நிலையும் ஈமானும் இறை நம்பிக்கையும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேராது அப்படிங்கிறாங்க. மது தொடர்ந்து அருந்தக்கூடிய சூழல் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், எப்பொழுதும் போதையிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட என்ன இருக்காது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஈமான் இருக்காது அப்படிங்கிறாங்க. அந்த இரண்டில் ஒன்றை அவரிடமிருந்து நீக்கிவிடும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை குறித்து நிறைய செய்திகளை இந்த உம்மத்துமார்களுக்கு எச்சரிக்கையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஃபுலைல் இப்னு ஐயான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும்போது அவரிடம் அருகில் வந்து அமர்ந்து யாசின் சூரா ஓதுறாங்க. அவர் வேண்டாம் ஓதாதீங்கிறார். கலிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லை நான் அதை விட்டு விலகிட்ட தூரமாயிட்டேங்கிறார். கலிமா சொல்லாமல் மரணம் ஆகிறார். அவரை கனவில் கண்டபொழுது அதற்கான விளக்கத்தை அவர்கள் கேட்கிறாங்க. நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவது போல ஒரு கனவு. காரணம் இருக்கின்ற பொழுது ஒரு 3 விஷயத்தை சொல்றார். என்னிடத்தில் கோள் செல்லக்கூடிய வழமை இருந்தது. உங்களிடத்தில் ஒன்றை கேட்டு இன்னொரு இடத்தில் அதை அப்படியே மாற்றி சொல்வது, இந்த நிலை இருந்தது. இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் எண்ணி பேசி விடுகிறோம், அது பெரும் பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர் சொன்னது அந்நமீமா, கோள் சொல்லுது. இரண்டாவது அல்ல ஹசது, பொறாமை இருந்தது, என்னுடைய நண்பர்களை குறித்து நான் பொறாமை கொள்வேன். மூன்றாவது, எனக்கான ஒரு நோய் இருந்தது, அந்த நோயை நிவாரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் சொன்னார், ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு சிறிய அளவு மதுவை அருந்த வேண்டும் என்று எனக்கு மருத்துவர் சொல்லியிருந்தார். ஆண்டுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் நான் மதுவை அருந்தி அதுவே எனக்கு பழக்கமாகி நான் மதுவை அடிக்கடி அருந்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதனால் எனக்கு இந்த கலிமாவை மொழிவதற்கான பாக்கியம் இல்லாமல் நான் மரணித்து விட்டேன் என்ற செய்தியை கனவில் அவர்கள் பார்த்து அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னதாக மனாசிருல் ஆஹிரா என்கின்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இளைஞர்களே,
நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான அழகான வழிகாட்டுதலை இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் நிறைவாக சொல்லி தந்திருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எது நன்மை, எது மகிழ்ச்சிக்குரியது என்பதை எல்லாம் இந்த மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இந்த மார்க்கம் எவைகளை மகிழ்ச்சிக்குரியது, நன்மைக்குரிய காரியம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அவைகளை நாம் எடுத்து நடக்கவும், எவைகளெல்லாம் தீமைகள், பாவ காரியங்கள், இவைகள் அதை செய்வதனால் இறைவனுடைய தண்டனை நமக்கு ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறதோ அத்தகைய தீமையான பாவமான காரியங்களில் இருந்தும் தவிர்த்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.